ஹாய் நண்பர்களே, நலம் 360 சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பேச போகிறோன்னா, ஒரு சாதாரண காய் மாதிரி தோன்ற ஆனால் நிறைய ரகசியங்களை அதுக்குள்ளே வச்சுருக்கிற ஒரு காயை பற்றி தான் பேச போகிறோம். அதுதாங்க கத்திரிக்காய். கத்திரிக்காய் அப்படின்னு சொன்னதும் நிறைய பேருக்கு ஞாபகம் வர ஒரு விஷயம் எண்ணெய் கத்திரிக்காய். ஏன்னா அதோட சுவை அதை பற்றி பேசும்போதே நாக்கில் எச்சி ஊற வைக்கும். ஆனால் இந்த கத்திரிக்காய் வெறும் சுவைக்கு மட்டும் இல்லைங்க, இதுக்குள்ளே இருக்கிற ஆரோக்கிய நன்மைகள், உடம்புக்கு கிடைக்கிற பலன்கள் எல்லாமே கேட்டிங்கன்னா நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. பெரிய அடர்த்தியான ஊதா நிறத்தில் இருக்கிற கத்திரிக்காயை நம்மள பலர் பார்த்துருப்போம். ஆனால் அந்த கத்திரிக்காயில் பச்சை, வெளிர் பச்சை, வெள்ளை மற்றும் ஊதா கலந்த கத்திரின்னு பல வகைகள் இருக்குங்க. இந்த கத்திரிக்காயில் இருக்கிற நன்மைகள் என்னென்ன, இதை யாரெல்லாம் சாப்பிடலாம், யாரெல்லாம் தவிர்க்கணும், இதை சாப்பிட்றதால ஏதாவது பக்க விளைவுகள் இருக்கான்றதை பற்றி விரிவாக இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நலம் 360 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கத்திரிக்காய் தாவரங்களோட நைட்ஷேட் குடும்பத்தை சேர்ந்தது. உலகம் முழுவதும் பல்வேறு உணவுகளை இது பயன்படுத்தப்பட்டு வருது. உண்மையை சொல்ல வேணும்னா கத்திரிக்காய் பெரும்பாலும் காய்கறியாக கருதப்பட்டாலும் அது தொழில்நுட்ப ரீதியாக ஒரு பழம்னு சொல்லலாம். ஏன்னா அது பூக்கும் தாவர வகையை சேர்ந்தது. அப்படி பூக்கிற பூவிலேருந்து அது உதிர்ந்த பிறகு இந்த காய் உருவாகுது. அதனால் இதை தொழில்நுட்ப ரீதியாக பழம்னு கருதுகிறாங்க. இந்த கத்திரிக்காய் பொதுவாக சின்ன சைஸ்லேயும் பெரிய சைஸ்லேயும் இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் நீள்வட்ட நீண்டு கூட இது இருக்கும். நம்ம பெரும்பாலும் ஊதா நிற கத்திரிக்காய்களை தான் பார்த்துருப்போம். ஆனால் இது வெள்ளை, பச்சை நிறத்தில் கூட இருக்குது. சில நேரங்களில் கருப்பு கத்திரிக்காய் கூட கிடைக்குது. நீங்கள் கத்திரிக்காயை ரெண்டாக வெட்டும்போது அதுக்குள்ளே இருந்து சின்ன சின்ன விதைகளோட வெள்ளை நிற சதையை நம்ம பார்க்க முடியும். இது ஒரு நல்ல காய்க்கான அறிகுறி தான். ஒருவேளை பச்சை அல்லது மஞ்சள் நிறத்தோட கூடிய பழுப்பு நிற விதைகள் சிறிய கொத்துக்கள் போன்று காணப்பட்டால் அந்த காய் கெட்டு போயிருக்கலாம். ஸோ நீங்கள் அதை சீக்கிரமாக தூக்கி போடுறது ரொம்பவே நல்லது. இந்த கத்திரிக்காய் பெரும்பாலும் இந்தியா மற்றும் ஆசியாவில் தான் நிறையவே விளைஞ்சிட்ருக்குங்க. இந்தியாவை ஆக்கிரமிச்சு இருந்த காலத்தில் ஆங்கிலேயர்கள் கத்திரிக்காய் அப்படின்ற வார்த்தையை உருவாக்கியதாக வரலாற்றில் சொல்லப்படுது. இந்த கத்திரிக்காய் ஒரு நல்ல சதை பகுதியை கொண்ட காயின்னு சொல்லப்படுது. அது நம்ம சமைக்கும்போது ஒரு கிரீமி நிலைத்தன்மையை பெறுது. நம்மளோட உணவில் ஒரு சிறந்த சுவையையும் இது தருது. இந்த கத்திரிக்காவை பல வகையில் நம்மளால் சமைக்க முடியுங்க. இதுக்குள்ளே மசாலாவை அடைச்சி வச்சு சமைக்கிறது ஒரு முறை, பெசஞ்சு மசியல் செய்கிறது இன்னொரு முறை, அடுத்தது நெருப்பில் சுட்டும் சமைக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இதை வறுக்கவும் செய்யலாம். ஆயுர்வேத மருத்துவ முறையில் தூக்கமின்மை மற்றும் பிற தூக்க கோளாறுகளை குணப்படுத்த உணவில் கத்திரிக்காயை சேர்த்துக்கொள்வது பரிந்துரைக்கப்படுதுங்க. நீங்கள் இந்த கத்திரிக்காயை சுட்டோ அப்படி இல்லைன்னா கிரீமில் இந்த கத்திரிக்காயை சாப்பிடும்போது அது உங்கள் உடலில் உள்ள கெட்ட கொழுப்பை குறைக்குது அப்படின்னு ஆராய்ச்சிகள் கூறுதுங்க. கெட்ட கொழுப்பை கரைக்க நினைக்கிறவங்க அடிக்கடி உணவில் ஊதா நிற கத்திரிக்காயை சேர்த்துக்கொள்வது ரொம்பவே சிறந்ததுன்னு சொல்லப்படுது. பல நூற்றாண்டுகளாக கத்திரிக்காய்கள் நீரிழிவு நோயை கட்டுப்படுத்துவதற்கு, சமநிலையை தொடர்வதற்கும் பயன்படுத்தப்பட்டு வருதுங்க. ஏன்னா இதில் அதிக அளவு நார்ச்சத்து மற்றும் குறைந்த அளவு கார்பு இருக்குது. ஊதா நிற பழங்கள் மற்றும் காய்கறிகளான பீட்ரூட், அவுரி நெல்லிக்காய், பிளம்ஸ் மற்றும் கத்திரிக்காய் ஆகியவை எல்லாமே ஆந்தோசைனின் கொண்டிருக்கு. இந்த ஆந்தோசைனின் தான் அந்த நிறத்துக்கு காரணம்னு சொல்லப்படுது. இதில் ஒரு சக்தி வாய்ந்த ஆக்சினேட்னு சொல்லப்படுது. இந்த கத்திரிக்காய் ஒரு சிறந்த மூலப்பொருளாக சமையலில் பயன்படுத்தப்படுதுங்க. எனவே இதை பயன்படுத்தி செய்கிற உணவோட சுவையை சமநிலை ஆக்குது. அது மட்டும் இல்லாமல் ருசியும் அதிகரிக்குது. கத்திரிக்காய்களில் கிட்டத்தட்ட கொழுப்பு அல்லது கொலஸ்ட்ரால் இல்லை அப்படின்றதால உடல் எடையை குறைக்கிற முயற்சியில் இருக்கிற மக்களுக்கு இது ரொம்பவே ஆரோக்கியமானதுன்னு சொல்லப்படுது. கத்திரிக்காயில் குறிப்பிடத்தக்க அளவு இரும்பு மற்றும் கால்சியம் இருக்குங்க. இந்த சத்துக்கள் எலும்பு ஆரோக்கியத்துக்கு, ஒட்டுமொத்த உடல் வலிமைக்கும் உதவியாக இருக்கும். கத்திரிக்காய் சாப்பிட்றதால நம்ம இதய நோய்களின் அபாயத்தை குறைக்க முடியும். இரத்த சக்கரை அளவை கட்டுப்பாட்டில் வைக்க தவறாமல் கத்திரிக்காயை உணவில் சேர்த்துக்கொள்வது ரொம்பவே சிறந்தது. கத்திரிக்காய் புற்றுநோய் உருவாக்கும் செல்களை எதிர்த்து நம்ம உடலுக்கு நன்மை அளிக்குது. இந்த கத்திரிக்காயில் பல வகை வைட்டமின் மற்றும் தாது பொருட்கள் அடங்கி இருக்குங்க. இந்த கத்திரிக்காயில் ஃபைட்டோ நியூட்ரியன்ஸ் அப்படிங்கிற இயற்கை ரசாயனங்கள் நிறைஞ்சிருக்கு. அது நம்மளோட மன ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதாக கூறப்படுது. இந்த ரசாயனம் உடல் முழுவதுக்கும் நன்மை அளிக்குது. அது மட்டும் இல்லாமல் மூளைக்கு செல்லும் இரத்த ஓட்டத்தை அதிகரித்து அதோட செயல்பாட்டையும் துரிதப்படுத்துது. கத்திரிக்காயில் லூட்டின் மற்றும் ஜியாக்சாண்டின் அப்படின்ற ஆக்சிடங்கள் இருக்குது. இந்த லூட்டின் ஆன்டி ஆக்சிடென்ட் நம்மளோட கண் ஆரோக்கியத்துக்கு ரொம்பவே முக்கியமான ஒன்றுன்னு சொல்லப்படுது. மேலும் இது வயது தொடர்பான மாகுலர் சிதைவை தடுக்க உதவியாக இருக்கும்னு சொல்லப்படுது. நம்மளோட தமிழ்நாட்டில் இந்த கத்திரிக்காய்க்கு எத்தனை பெயர்கள் தெரியுமா? நம்ம ஊரில் கத்திரிக்காய், வட இந்தியாவில் பைங்கன், ஆங்கிலத்தில் பிரிஞ்சால், அப்படி இல்லைனா எக் பிளான்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. கத்திரிக்காய் தோன்றியது இந்தியாவில் தான். பழங்காலத்திலேருந்தே இந்த காய்கறி மனிதர்களோட உணவில் முக்கிய பங்கு வகிச்சிட்ருக்கு. சாதம், சாம்பார், கொத்துக்கறி, பஜ்ஜி, கோட்ஸு,
கறி இது எதுலேயுமே இந்த கத்திரிக்காய்க்கு ஒரு ஸ்பெஷல் இடம் எப்போவுமே இருந்துகிட்ருக்கு. இந்த கத்திரிக்காய் வகைகளை சொல்லும் போனால் சிறிய ஊதா கத்திரிக்காய், நீளமான பச்சை கத்திரிக்காய், வட்டமான மஞ்சள் நிற வகை, பட்டை நிற பெரிய கத்திரிக்காய், ஒவ்வொன்றுக்கும் ஒரு தனி ருசி தனி பயன் இருக்குங்க. இந்த கத்திரிக்காயில் நார்ச்சத்து இருக்குது, இது ஜீரணத்துக்கு உதவியாக இருக்குது. அடுத்தது விட்டமின் சி மற்றும் விட்டமின் B6, இது ரெண்டுமே நோய் எதிர்ப்பு சக்தியை கூட்டும். பொட்டாசியம், மேங்கனீஸ், ஃபோலேட் இது இதய ஆரோக்கியத்துக்கு நல்லது. ஆன்டி ஆக்சிடென்ட் நாசுனின், இது மூளை செல்களை பாதுகாக்குது. நாசுனின் அப்படின்ற பொருள் தான் கத்திரிக்காய்க்கு அந்த அழகான ஊதா நிறத்தை கொடுக்குது. இது ஒரு சக்தி வாய்ந்த ஆன்டி ஆக்சிடென்ட்னு சொல்லப்படுது. உடம்புல இருக்கிற தீய மூலக்கூறுகளை கட்டுப்படுத்தி செல்களை பாதுகாக்கும். கத்திரிக்காயில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட் இதய இரத்த நாளங்களை காப்பாற்றி கொலஸ்ட்ராலை குறைக்க உதவியாக இருக்குது. இது இரத்த ஓட்டத்தை சீராக்கும், இதய நோய் அபாயத்தை குறைக்கும். கத்திரிக்காய் லேசான கார்போஹைட்ரேட் கொண்டதுங்க, அதனால் இது இரத்த சர்க்கரை அளவை கட்டுப்படுத்த உதவுது. நீரிழிவு நோயாளிகளுக்கு இது ஒரு நல்ல துணை உணவுன்னு சொல்லப்படுது. குறைந்த கலோரி, அதிக நார்ச்சத்து, அதனால் நீங்கள் சாப்பிட்ட பிறகு நீண்ட நேரம் பசி இல்லாமல் இருக்கும். இதனால் உணவு அளவு குறையும், உடல் எடையும் குறையும். நாசுனின் அப்படின்ற பொருள் மூளையோட நரம்புகளை பாதுகாக்குது, நினைவாற்றலை அதிகரிக்கும். ஆன்டி ஆக்சிடென்ட் பண்பு கொண்ட கத்திரிக்காய் சில புற்றுநோய் செல்களை வளர்வதை தடுக்கக்கூடும். நார்ச்சத்து ஜீரணத்தை சீராக்கும், மலச்சிக்கலையும் குறைக்கும். கத்திரிக்காயில் உள்ள விட்டமின்கள் தோல் மென்மையையும் முடி வலிமையையும் அதிகரிக்கும். கத்திரிக்காய் உடம்புல உள்ள நச்சுக்களை வெளியேற்றும் தன்மை கொண்டதுங்க. இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இந்த கத்திரிக்காயில் சில பக்க விளைவுகள் தான் இருக்குது. ஒரு சிலருக்கு இந்த கத்திரிக்காய் சாப்பிட்டதும் தோலில் அரிப்பு, சிவப்பு, வீக்கம் மாதிரி அலர்ஜி ரியாக்ஷன் வரலாம். இதில் சிறிய அளவு ஆக்சிலேட் இருக்குதுங்க. இதனால் சிறுநீரக கல் பிரச்சனை உள்ளவங்களுக்கு இது அடிக்கடி சாப்பிடக்கூடாதுன்னு பரிந்துரைக்கப்படுது. அதிக அளவில் சாப்பிட்டோம் அப்படின்னா வயிற்றில் எரிச்சல், வாயு பிரச்சனை ஏற்படலாம். ஏன்னா இந்த கத்திரிக்காயில் சிறிய அளவு அமிலத்தன்மை இருக்குது. கர்ப்பிணி பெண்கள் இதை சாப்பிட்றதை தவிர்க்கலாம். சில ஆய்வுகள் கத்திரிக்காயில் உள்ள சில பொருட்கள் கர்ப்பத்தில் சில பாதிப்புகளை உண்டாக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ கர்ப்பிணிகள் மிக குறைவாக தான் இதை சாப்பிடணும். இந்த கத்திரிக்காய் தாவர ரீதியாக பார்த்தா ஒரு பழம்தான், காய்கறி இல்லை. பழங்காலத்தில் கத்திரிக்காயை மூளை காக்கும் காய் அப்படின்னு அழைச்சிட்டு வந்திருக்காங்க. உலகம் முழுக்க 700க்கும் மேற்பட்ட வகையான கத்திரிக்காய் இருக்குன்னு நம்மள எத்தனை பேருக்கு தெரியும்? இந்த கத்திரிக்காய் இதய ஆரோக்கியத்தை ஆதரிக்குது, இரத்த சர்க்கரை அளவை கட்டுப்படுத்துது, செரிமானத்துக்கு உதவுது, எடை நிர்வாகத்தை ஊக்குவிக்குது, ஆக்சிஜனேற்ற பண்புகள் மூலம் செல்கள் சேதமடைவதை தடுக்குது. இதில் இருக்கிற வைட்டமின்கள், தாதுக்கள் மற்றும் ஃபைபர் நம்ம உடல் ஆரோக்கியத்துக்கு பல நன்மைகளை அளிச்சிட்ருக்கு. பார்க்குறதுக்கு ஒரு சாதாரண காய் மாதிரி தோன்ற இந்த கத்திரிக்காய்க்கு இவ்வளோ பெரிய ஆரோக்கிய ரகசியங்கள் இருக்குது. நியாயமான அளவில் சாப்பிட்டோம் அப்படின்னா இது உடம்புக்கு ஒரு பெரிய மருந்து மாதிரி வேலை செய்யுது. ஆனால் ஒரே ஒரு விஷயந்தான், எதுவும் அதிகமானால் அதோட நன்மைகள் குறைஞ்சி அதில் இருக்கிற நச்சு வெளிப்படும். அதனால் எல்லாவற்றையும் மிதமான அளவில் சாப்பிட்றது தான் ஆரோக்கியம்னு நினைவில் வச்சுக்கோங்க. இன்றைக்கி நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு அற்புதமான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.